ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்மளோடு கூட பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. கடந்த 2 எபிசோடாக நாம் சான்ஸ் அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட பிரதர் நம்மளோட கூட இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம அவரோட கூட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள் மறந்துடாதீங்க, அந்த சேனலில் போய் பாருங்கள். இதே காரியங்கள் தெலுங்குலையும் இருக்குது. HLM தெலுங்கு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அங்கேயும் இது காரியங்கள் வருகிறது. வாங்க பிரதர்கிட்ட நம்ம சந்திப்போம். Praise the Lord, brother. Praise the Lord. Thanks for coming. Thanks for your kind invitation. ரொம்ப பிரமிப்பான விஷயங்கள், இத்தனை எபிசோட்ஸ் கர்த்தருடைய கிருபையினால நமக்கு வந்திருக்குது. நீங்களும் அடிக்கடி அதை சொல்கிறீங்க. நாம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், பேசிகிட்டு இருந்த டாபிக் பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னு நீங்களே நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ praise the Lord. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, சயின்ஸில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸில் ஸ்டோரி பார்க்க போகிறோமா? அதை ஸ்டோரின்றும் நீங்கள் வச்சுக்கலாம், சயின்டிஃபிக் டிஸ்கவரியில் ஒரு பெரிய டிஸ்கவரின்றும் நம்ம சொல்லலாம் அதை. ஓகே. த ஸ்டோரி ஆஃப் குவாண்டம். ஓகே. குவாண்டம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இன்றைக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்குது. அதை பற்றியான காரியங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குவாண்டம் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் கடந்த சில வருஷங்களாக நிறைய விஷயத்துக்கு கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். கம்ப்யூட்டர்ஸ்க்கு வரும்போது கேள்விப்பட்டுருக்கேன். சில டெக்னாலஜியை பற்றி பேசும்போது குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சயின்ஸ்லேயும் சில விஷயங்களில் மற்ற காரியங்களையும் பார்க்கும்போது, இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குது பாருங்களேன். எதுக்கு எடுத்தாலும் ஏஐ, எங்கே போட்டாலும் ஏஐ, எங்கே போட்டாலும் ஏஐ அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு கிளாஸ் செக் பண்ணுறதுக்கு போனால் ஏஐ டெக்னாலஜியோட கிளாஸ் செக் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு நம்ம சொல்லுவது. அந்த மாதிரி இந்த குவாண்டமையும் சில வருஷங்களுக்கு முன்பாக பல இடங்களில் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சினிமா டைட்டில் உட்பட எல்லாத்துலேயும் அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி ஒன்றும் அப்போ ஒரு புரிதல் இல்லை. ஸோ நீங்கள் நீ குவாண்டம்னு சொன்ன உடனே சரி, அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி காருக்கெலாம் பேர் இருக்குது, கோட்ரா, குவாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமாம், காருக்கு கூட பேர் வச்சுருக்கதை நான் பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு நியூ டெவலப்மெண்ட். 1900களில் தான் இது ஃபஸ்ட்டு உருவாச்சு. 120 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆமாம், இப்போ தான் இந்த டொமைனே 1900களில் தான் உருவாது. இந்த குவாண்டம்ங்கிற பேரே 1900களில் தான் உருவாது. சரி. ஸோ இந்த எவல்யூஷனிஸ்ட் எப்படி இந்த குவாண்டமை யூஸ் பண்ணாங்க, ஏன் குவாண்டமுக்கு போனாங்க அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு குவாண்டமை பற்றி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் எபிசோடில் இதை பற்றி பேசியிருக்கோம். என்னென்னா, காடுக்கும் பிரபஞ்சத்தில் இருக்க மீதி விஷயங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அக்வினஸ் சொன்ன ஒரு கூற்றை வச்சு நம்ம பார்த்தோம். அதாவது காட் இஸ் அ பீயிங் ஹூஸ் ரீசன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இன் ஹிம்செல்ஃப். ஸோ காடுடைய டெஃபினேஷன் வச்சு நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். அதாவது செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பீயிங். இந்த பிரபஞ்சத்தில் பார்க்குற நீங்கள் எல்லா விஷயமும் எடுத்துங்க, அது இருக்கிறதற்கான காரணம் அதுக்கு வெளியில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பூமி எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் சயின்டிஃபிக்கில் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் மாதிரி ஒரு பெருசாக ஒரு கிரகம் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, அது உடஞ்சி தான் சூரியன் ஒரு வேறு வேறு கிரகங்கள்லாம் வந்துச்சு அப்படிம்பாங்க. ஓகே. சூரியனில் ஏற்பட்ட ஒரு கொந்தளிப்பு, அதுலேருந்து இருக்கிற நெருப்பு துகள்கள் அப்படிம்பாங்க அதுக்கு பேர். ஆமாம். அப்போ அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் அது இன்னொரு இடத்துலேருந்து வந்துச்சும்பாங்க. அப்போ அந்த ஐட்டம் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வந்துச்சு பார்த்தா இன்னொரு இடத்துலேருந்து வந்துச்சும்பாங்க. வேறு ஏதோ ஒரு காசை வச்சு இந்த காசேஷன் வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லுவாங்க. தனக்குத்தானாக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளோ ஒரு விஷயமோ இந்த பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது. ஓகே. அது உருவாகணுமே இன்னொன்று தேவைப்படுது, அதுக்கு இன்னொன்று தேவைப்படுது. ஓகே. அதாவது வெளியிலேருந்து ஒரு 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 காசு இல்லாமல் உருவானதா ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. இதை தான் நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஈக்குவேஷனை நம்ம போட்டிருக்கோம். இப்போ X0ன்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து X1 வருது, இப்படியே போய்கிட்டே இருந்து XN இப்படி போகுது. ஓகே. அப்படி போகிற பட்சத்தில் இந்த ஈக்குவேஷன் இன்ஃபைனைட் லூப்பில் போக முடியாது. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரேஷனலாக தெரிஞ்ச விஷயம், இன்ஃபினிட்டியாக இட்டர்னலாக செல்ஃபாக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய பொருள் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் பிரபஞ்சம்னு மென்ஷன் பண்ணுறது பூமியை தாண்டி வெளியே இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறீங்க, யூனிவர்ஸ். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து வெறும் பூமியை கூட நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கலாம். இந்த பூமிக்குள்ளே அப்படி எதுவும் இல்லாமல் யூனிவர்ஸ் மொத்தத்துக்கு நீங்கள் சேர்த்து சொல்கிறீங்க. ஓகே. அந்த யூனிவர்ஸை தான் நம்ம வந்து தமிழில் பிரபஞ்சம்னு சொல்கிறோம். அந்த யூனிவர்ஸை தான் சில இடத்துல காஸ்மோஸ்ன்னு அங்கே இவங்க சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமும் இப்படி 1லேருந்து 2, 2லேருந்து அடுத்து 2, 2, 4, 4லேருந்து 16 இப்படி போகணும். அப்படி போகணும்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருந்திருக்கணுங்கிறீங்க. ஆமாம். ஓகே. அதுதான் இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனில் பார்த்தது. ரைட்டு. ஒருவேளை கொஞ்சம் பார்க்குற வியூஸ் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக, இது நான் எல்லாருக்கும் சொல்லலை, கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக இருந்தால் இந்த ஈக்குவேஷனை பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். செல்ஃப் எக்ஸிஸ்டிங்காக, இட்டர்னலி எக்ஸிஸ்டிங்காக ஏதோ ஒன்று இருந்திருக்கணும்.
தன்னைத்தானே இயக்கக்கூடியதாக எட்டர்னலா நித்தியமா ஒரு விஷயம் இருந்திருக்கணும். நித்தியமா ஒரு விஷயம் இருந்திருக்கணும். அழகா சொன்னீங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் கிடையாது. காடை தவிர நம்மள பார்வையில் சொல்றேன். ஆமா, சயின்டிஃபிக்கான வேலை கிடையாது. ஸ்பிரிச்சுவலா சொன்னா காடை தவிர அப்படி ஒண்ணு கிடையாது. காடை தவிர ஒண்ணு கிடையாது. இப்போ இவங்க ஒண்ணுனா உடைச்சு போறாங்க இல்லையா? ஒரு பெரிய பொருள் இருந்துச்சு, அதை 2ஆ கட் பண்ணோம்னா 2 பொருள் வரும். அதை 2ஆ கட் பண்ணா இன்னும் 2 பொருள் வரும். இப்படியே போயிட்டு இருக்காங்க இல்லையா? கடைசி போய் இவங்க எங்க போய் கடைசியா புதுசா ஒரு டிஸ்கவரி பண்றாங்கன்னா அதுதான் குவாண்டம். ஒரு 10 உடைச்சா 2 5 ஆயிடுச்சு. அடுத்து 5 உடைக்கிறாங்க, 2 2.5 ஆயிடுச்சு. அடுத்து 2.5 உடைக்கிறாங்க, 1.25 ஆயிடுச்சு. என் புரிதல் ஈஸியாக எல்லாருக்கும் புரியுதுக்காக சொல்றேன். இப்படி உடைச்சு போகும்போது பாயிண்ட்ல ஏதோ ஒரு சின்ன டாட்ல வந்து நிக்குது. அழகா நீங்க சொன்னீங்க. ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்க. அந்த மாதிரி உடைச்சு ரொம்ப மாலிகுல்ஸ் லெவல் ஆர் பார்ட்டிக்கல் லெவல்ல இருக்கிற எனர்ஜியை தான் இவங்க குவாண்டம்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு மேல அதை நீங்க உடைக்கவே முடியாது. அதான் லாஸ்ட். ஓகே, அதான் லாஸ்ட் ஆஃப் ரொம்ப இன்டிவிசிபிள் எனர்ஜியா இருக்கிறது தான் குவாண்டம்ங்கிறது. ஸோ இது உடைச்சு கடைசி டாட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன புள்ளியா மாறிடுச்சு. அதான சொல்ல வரீங்க? எக்ஸாக்டா நீங்க சொன்னீங்க. ஸோ அதுக்கு மேல டிவைடே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னா, ஒரு பார்ட்டிக்கல்ல ஒரு எனர்ஜி இருக்குன்னா அதுதான் இவங்க குவாண்டம்னு சொல்றாங்க. சார் இந்த இடத்துல அவங்களுக்கும் அந்த சந்தேகம் வரும், எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அதை நான் கேட்டுறேன். இப்போ அணு அளவு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஆனால் அணுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்க சொல்லிடுங்க. அதாவது 2 விஷயமா சொல்லலாம். இந்த குவாண்டம் பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு குவாண்டம் பிசிக்ஸும் பார்ட்டிகல் பிசிக்ஸும் ரொம்ப இன்டர் கனெக்டட். ஓகே, பார்ட்டிகல் லெவலில் நீங்கள் அணுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதான் பார்ட்டிகல் பிசிக்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. அதில் இருக்கிற எக்ஸிஸ்ட் ஆக எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த ரிலேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறது தான் குவாண்டம் பிசிக்ஸ் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னா, நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? கிளாசிக்கல் பிசிக்ஸ் தான் நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கிற கடைசி 500-600 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம அதை படிச்சுட்டு இருக்கிற விஷயம். லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம். ஸோ இந்த லாஸ் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது. ஓகே, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸோடைய லா வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஓகே, அந்த லாஸ் வச்சு நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா அது வந்து அது பிஹேவியரும் இது பிஹேவியரும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு வேறுன்னு வச்சுக்கோமே. இது கண்ணுக்கு தெரியாதது உள்ளதான இந்த ஃபிசிக்ஸுக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஃபிசிக்ஸோட லாவை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதாவது நம்ம சொல்கிற மாதிரி பாடிக்கு உள்ளதையும் ஸ்பிரிட்டுக்கு உள்ளதையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அழகாக சொன்னீங்க. ஓகே, இப்போ இதில் என்னன்னா அடுத்த கொஸ்டின் வரும். பார்ட்டிக்கல் லெவல் வரைக்கும் வந்துட்டீங்க, அது அப்போ இட்டர்னலாக இருந்துச்சா? அது எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா இதை நம்ம பிரித்து ஒன்று வந்து இன்னொரு தொடர்புடையதாக இருக்கிற இந்த லூப் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. கடைசியில் தான் இப்போ நம்ம குவாண்டம் லெவலுக்கு வந்திருக்கோம். அதுக்கு மேலே உடைக்க முடியாத இடத்துக்கு வந்து நின்றுட்டோம். அதான் குவாண்டம். ஒரு வேலை இதுக்கப்புறம் வந்தாலும் வருவாங்க 100 வருஷம் கழிச்சு. இன்னொன்று இன்னைக்கு லெவலில் குவாண்டம் வந்து நிற்கிறாங்க. குவாண்டம் லெவலில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? குவாண்டம் லெவலில் இப்போ ஒர்க் பண்ணி கம்ப்யூட்டர்லாம் அதை வச்சு பண்ணுறாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு. நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸோட பல 1000 மடங்கு கோடிக்கணக்கான லெவலுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. குவாண்டம் மெட்டீரியல்ஸோ இல்லாட்டி குவாண்டம் எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? அதோட சோர்ஸ் எங்கே? அதோட ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது கேட்குறோம். நம்ம உருவாக்கத்தினுடைய ஆரம்ப புள்ளி எங்கே? அதுக்கெலாம் இப்போ நம்மளுக்கு ஆன்சரே கிடையாது. ஓகே, இதில் என்ன ஒரு கீ டிஸ்டிங்ஷன் பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்லேயே அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் நிறைய இருக்குது. இன்னும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் இப்படி சொல்லலாம், இன்னும் அதில் நம்ம கண்டுபிடிக்காத தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்லேயே. ஆமாம், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஃபிசிக்ஸ். அதுலேயே நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. குவாண்டமில் இப்போ தான் கடைசி ஒரு 100 வருஷமாக தான் நம்ம ஆரம்பித்து ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கோம். குவாண்டமில் இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கெலாம் இன்னுமே ஒரு ரீசனபிளான ஆன்சரோ எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்ட் ஃபிசிசிஸ்ட் சொன்னதை நான் பார்த்தேன். இவர் யார் அப்படின்னா ராமமூர்த்தி சங்கர் அப்படின்ட்டு, நம்ம ஐஐடியில் எம்டெக் 1970s முடிச்சுட்டு யூஎஸில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் குவாண்டம் ஃபிசிக்ஸோட ஹெட்டாக இருக்கார். இவர் எழுதின புக்ஸை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய ஆத்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் பாருங்களேன் இந்த வீடியோவில். Because today we're going to start quantum mechanics and that's all we'll do till the end of the term. Now, I got bad news and good news. The bad news is that it's a subject that's kind of hard to follow intuitively, and the good news is that nobody can follow it intuitively. Richard Feynman, one of the big figures in physics, used to say no one understands quantum mechanics. So, in some sense, the pressure is off for you guys because
I don't get it and you don't get it and Feynman doesn't get it. The point is, here's my goal. Right now, I am the only one who doesn't understand quantum mechanics. In about 7 days, all of you will be unable to understand quantum mechanics. Then you can go back and spread your ignorance everywhere else. அவர் என்ன சொல்றாருன்னா, குவாண்டமை பத்தி முழுசா இன்னைக்கு ஒரு டீசென்ட் லெவல் கூட நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்கவங்க இஷ்டத்துக்கு என்னென்னலாம் இக்னோரண்டா தெரியுதோ அதெல்லாத்தையும் சொல்லுவாங்க. கடவுளை பற்றி நம்ம ஆட்கள் ஒரு காலத்தில் பேசின மாதிரி அவங்க, அதாவது நம்ம ஊரில் ஒரு காரியம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு யானையை 4 குருடர்கள் 4 பக்கமாக தடவி பார்த்துட்டு ஆளுக்கு ஒன்று சொன்னானா, செவுரு மாதிரி இருக்குடா, கயிறு மாதிரி இருக்குடான்னு வாழை பார்த்துட்டு ஒருத்தன் அதையாவது தடவி பார்த்துட்டு சொன்னாங்க. இவங்க பார்க்காமையே சொல்கிறாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி. ஆமாம், குவாண்டமில் வந்து ஒரு, அதாவது இப்போ இவங்க எல்லாமே அசம்ஷனில் சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க, குவாண்டமில் நாங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன்னா நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களா. அதை நான் சொல்ல, குவாண்டம் எப்படி உருவாச்சு, சோர்ஸு அதனுடைய முழுமையோ டீசென்ட் லெவல் கூட இன்னைக்கு வரைக்குமே தெரியாது. ரொம்ப ஒரு அமேசிங் ஃபேக்ட் சொல்லணும்னா, 2022 நாசாவில் ஒரு ரிசர்ச் போயிட்டு இருந்தது. E=mc² ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டோட ஈக்குவேஷன். அது ஒரு குவாண்டம் லெவல் ஈக்குவேஷன். அது வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் ஈக்குவேஷன் கிடையாது, அது குவாண்டம் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான பார்ட்டிகல் லெவலில் இருக்க ஈக்குவேஷன். அதில் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லைட்டுக்கும் மாஸ் நிறைக்கும் இதனுடைய ஒப்புமையை குறிக்கிறதான ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் படி நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த நிறைய இருக்க பொருள் இருக்கு இல்லையா, மாஸ், அது வந்து லைட்டில் தான் இருந்து உருவாயிருக்கணும் அப்படின்னு இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பிரைஸ் காட். ஓகே, எப்படி லைட்டில் இருந்து நிறை உருவாகும் உங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த ஈக்குவேஷன் படி அப்படி தான் நடந்திருக்கணும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. லைட்ல இருந்து தான் அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் கண்ணுக்கு தெரியாத சொல்லக்கூடிய அந்த மாஸ், அந்த நிறைங்கிறது உருவாகியிருக்கலாம் அப்படின்னு இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா, அவ்வளோ பெரிய வாஸ்ட் ஃபீல்டு, அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம். அவ்வளோ பெரிய விஷயத்தில் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சான்னு கேட்டால் வரவே இல்லை. இப்போ நீங்கள் ஒருவேளை இப்போ யோசிப்பாங்க, இது எதுக்கு குவாண்டம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு இப்போ ஒரு சில பேர் கேட்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. குவாண்டம் பற்றி எதுக்கு பேசுகிறோன்னா, இந்த எவல்யூஷனிஸ்ட் நிறைய கதையெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, எதுவும் செட் ஆகலை. எதனால தான் ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்கிறது? ஒரே கதையை எவ்வளோ நாள் சொன்னது நம்பணும்ல. இவங்க எல்லாம் போய் தஞ்சை அடைஞ்சாங்க ஒரு காலத்தில், கடைசி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க போய் தஞ்சை அடைஞ்ச இடத்துக்கு பேர் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். சரி, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ அவங்க வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் போய் மெக்கானிக்ஸில் போய் தஞ்சை அடைஞ்சிட்டாங்க. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்குன்னா, அதை பற்றி ஒருத்தருக்குமே முழுசாக தெரியாது, ஆறு டீசென்ட் லெவல் கூட தெரியாது. அப்போ இவங்க சொல்கிறது தான் தியரி, இவங்க சொல்கிறது தான் கதை. ஓகே, இதில் என்ன அடுத்த பிரச்சனைனா, குவாண்டம்ங்கிறது ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் 1920 தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு ஃபீல்டு உருவாது. அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ். அதில் பல விஷயத்த சேர்த்தாங்க. குவாண்டம் தியரிஸ் நிறைய இருக்குது. குவாண்டம் அல்ஜிப்ரான்னு ஒன்று சொல்லுவாங்க, குவாண்டம் காஸ்மாலஜிம்பாங்க, அதுக்கடுத்து குவாண்டம் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு தியரி ஆஃப் எவ்ரி திங் சொல்லுவாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு கதை. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, குவாண்டம் கிராவிட்டி படித்தவங்களுக்கு அடுத்ததை பற்றி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியாது. குவாண்டம் காஸ்மாலஜியில் படித்தவங்களுக்கு இன்னொரு ஏதாவது ஒரு குவாண்டம் டைனமிக்ஸ் ஏதாவது ஒரு புது ஃபீல்டு இருக்குன்னா அதை பற்றி ஐடியா இருக்காது. இவங்க சொல்கிறது தான் ஸ்டோரி. அது பீடியாட்ரிஷன் இருக்கார்ல, அவர் நியூரோவை பற்றி பேசினா, நியூராலஜின்னு சொல்லுவோம், நரம்பியல் பற்றி, அவருக்காக அதை பற்றி ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவர் சொல்லுவார். சில நேரத்தில் எதுவுமே தெரியாதவர்கிட்ட லேப் அசிஸ்டன்ட் இருப்பார், இல்லை ஃபார்மசிஸ்ட் இருப்பார். இவர் அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவார்ல, அதனால் இது நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு, இதை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கும்ல, நம்பி மாத்திரை வாங்கி போடுற ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீல்டை வச்சுக்கிட்டு அந்தந்த ஃபீல்டில் அவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதை பற்றின எந்த அறிவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. எந்த அறிவுமேன்னு சொல்கிறத விட அதில் பற்றியான டெப்த் யாருக்குமே தெரியாது. ஓகே, இதுதான் இந்த ஃபேமஸ் குவாண்டம் ஃபிசிசிஸ்ட் ராமூர்த்தி சொல்கிறாரு, தே கேன் ஸ்ப்ரெட் தேர் ஓன் இக்னோரன்ஸ். நான் இவ்வளோ நாள் குவாண்டம் படிச்சிருக்கேன், எனக்கும் அதோட முழுமை தெரியாது. எனக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவனுக்கும் முழுசாக தெரியாது. இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி நீங்கள் பேசலாம். இதை போய் நீங்கள் எங்கே செக் பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் செக் கொடுக்கறது? யாரும் இல்லை. ஓகே, செக் பண்ணி சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. இவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக போய் தஞ்சம் அடைஞ்ச இடம் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அங்கே இருந்துட்டு நம்ம எதை சொன்னாலும் இப்போ சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. ஆமாம், கரெக்டாக செக் பண்ணி பார்க்கறதுக்கும் வழி கிடையாது, அதுக்கும் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் அங்கே. இதில் என்ன அடுத்த கூத்து என்ன நடக்கும்னா,
பயாலஜிஸ்ட் குவாண்டம்ல இருந்து ஒரு கதையை சொல்லுவார். பார்த்தீங்களா, செல்லு இந்த குவாண்டம் லெவல்ல இருந்தா உருவாயிருச்சும்பாரு. ஓகே, அதை படிச்சவனுக்கு இது தெரியாது, பயாலஜி தெரியாது. பயாலஜி தெரியாது. இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தன் வருவான், மேத்தமெட்டிஷியன். அன்றைக்கே சொன்னேன்ல, என் மேத்தமெட்டிக்ஸ் தான் இதெல்லாம் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா அப்படின்னு அவன் சொல்லுவான். அது இவங்க 2 பேருக்கும் புரியாது. சரி, இந்த லூப் இப்படியே போய்கிட்டு இருக்கும். ஈச் ஒன் கேன் ஸ்பீக் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு குவாண்டம். இது நான் சொல்லலை, இவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆளாளுக்கு சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றதுன்னு ஒன்று இருக்கு. ஒருத்தர் சொல்லுவார், இல்லைப்பா இது இன்னும் கொஞ்சம் சொன்னால் ஈஸியாக புரியும், இல்லை இப்படி சொன்னா. ஒருத்தனுக்கு புரியவே கூடாதுன்றதுக்காக இத்தனை பேர் சேர்ந்து வேலை பார்க்கறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் இவங்களோட ஃபவுண்டேஷனே. இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்கு, இஃப் கிளாரிட்டி இஸ் ரிஸ்கி காம்ப்ளெக்சிட்டி இஸ் சேஃப். ஓகே, ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தெரிலன்னு வச்சுங்களேன், கிளாரிட்டி கொடுக்கறது ரிஸ்கான விஷயம் அப்படின்னா அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்கி விட்டுரும், குழப்பி விட்டுறணும். அந்த நம்ம பசங்க கேரம் போர்டு விடும்போது ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டத்தை கழிச்சு விட்டுருவாங்க. சூப்பராக சொன்னீங்க. அதுதான் இவங்க ப்ளே பண்ணுற இப்போ லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸில் இவங்க ப்ளே பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இஃப் கிளாரிட்டி இஸ் ரிஸ்கி காம்ப்ளெக்சிட்டி இஸ் சேஃப். அந்த காம்ப்ளெக்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஐடியாவும் இது வரைக்கும் கிடையாது, அப்படி ஒரு ஆளும் அந்த ஒரு டெப்த்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்குமே யாருக்கும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 600 அப்படிலேருந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஒரு 1400 வருஷம் 1500 வருஷமாக கிளாசிக்கல் ஃபிசிக்ஸையே இவ்வளோ பண்ணியே அவங்களால வந்து இன்னும் பரிணாம வளர்ச்சி கொள்கை சரிதாங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாமல் ஆல்மோஸ்ட் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஒரு சிலர் இன்னும் இல்லை கடவுள் இல்லைங்கிறது அவங்க ஃபிலாசபிக்கலாக கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் சயின்டிஃபிக்கல் ஏத்திசம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர். பல இடங்களில் வந்து காட் எக்ஸிஸ்டுக்கான சயின்ஸே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருச்சு. இப்போ ஒரு 100 வருஷமாக ஆரம்பித்து இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறாங்க இவங்க. இது ஒரு 30-40 இயர்ஸா குவாண்டம் ஆன்சர்ஸ் எவ்ரி திங், அதில் குவாண்டமில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் அவர் கை காமிப்பார், அவர் இவரை கை காமிப்பார். இவங்க எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ஏத்திசம். மனுஷங்களுக்கு அப்புறம் இவங்க எப்படி டீச் பண்ணுவாங்க? ஸோ ஏத்திசம் பேஸில் உட்காந்துக்கிறாங்க எல்லாருமே இல்லையா? ஸோ அப்போது ஹாக்கின்ஸ் மாதிரி இன்னொரு ஆள் வருவார். இப்போ வந்து ஒரு புது கதை ஒன்று சொல்லி நோபல் ப்ரைஸ் கொடுத்து அப்புறம் அவர் சொல்கிறது தான் இப்போ இருக்கும். நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி அவர் ஒரு 30 புக்கு எழுதிட்டு கடைசியாக சாக போகிற நேரத்தில் இல்லை நான் சொன்னதெல்லாம் தப்பு தான்ட்டு செத்தா யார் கேட்க போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு போய் நம்ம என்ன நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு யாரும் கேஸ் போட போகிறோம் முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நீங்களும் அதை சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்க. ஒரு ராஜா வந்து இருப்பார், அவருக்கு ட்ரெஸ்ஸிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ஒரு 2 பேர் நல்ல ஒரு 2 ஃப்ராடு பார்ப்பாங்க. இந்த ராஜாவுக்கு வந்து இவனை ஏமாற்றணும்னா அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஏமாற்றலாம் அப்படின்ட்டு ராஜா கிட்ட பொண்ணு பொருள்லாம் நிறையா வாங்கிடுவாங்க. வாங்கி தைக்கிறேன்ட்டு 4 மாதக்கணக்காக ஆக்குவாங்க. ராஜா என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு ஒரு மந்திரியை போய் அனுப்பிச்சு அவங்க என்ன தைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த துணியே இருக்காது, தைக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மினிஸ்டரை பார்த்து சொல்லுவேன், தெரியல உங்களுக்கு ராஜாவோட ட்ரெஸ்ஸு இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மினிஸ்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவார், உண்மையதான் ஏதோ சொல்கிறோனோ, ஏன்னா அவ்வளோ ஹைப் அவன் கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். மினிஸ்டர் போயிடுவார். ராஜா கிட்ட போய் புரியலைங்கிறத சொல்கிறதுக்கு பயம். ராஜா நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாப்ல. ராஜாவே ஒரு நாள் போய் கேட்பாரு, பாருங்க உங்கள் துணி எவ்வளோ அழகாக இருக்குது, கண்களுக்கு தெரியலையா உங்களுக்கு, இன்னும் ஆர்டிஸ்டிக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம், ஆனால் இங்கே பார்த்தா ஒன்றும் இருக்காது. கடைசியில் அவங்க சொல்லிடுவாங்க, இது புத்திசாலிகளுக்கு மட்டும் தான் கண்ணில் தெரியும் அப்படின்ட்டு. படிச்சிருக்கேன் அந்த கதையை. ராஜா ட்ரெஸ்ஸு சட்டையெல்லாம் போடாமல் ரோட்டில் போயிடுவார். அண்டர் த இம்ப்ரெஷன் உண்மையதான் சொல்கிறான்னு நினச்சேன். இதுதான் எக்ஸாக்டாக குவாண்டம் எவல்யூஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ரீசனிங்கான ஸ்டோரி. நீங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்னீங்கல்ல ஒரு ஸ்டோரியை தான் நீங்கள் பார்க்க போகிறோன்னு. பட் இந்த ஸ்டோரியில் வந்து முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படித்தான் பல காரியங்கள் வந்து ஜனங்களுக்கு சொல்லப்படுது. நானுமே ஒரு 30 இயர்ஸாக மீடியாவை கவனிச்சுட்டே வரும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எதை சொன்னாங்களோ சரின்னு சொன்னாங்களோ அதையே 10 வருஷம் கழிச்சு அதே மீடியாவில் இல்லைன்னு வருது. அன்னைக்கும் சயின்டிஸ்ட் சொன்னாருன்னு தான் சொல்கிறாங்க, இன்றைக்கும் சயின்டிஸ்ட் சொன்னாருன்னு தான் சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை என்ன சொல்கிறேன்னு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20-25 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி ஒரு கப் காஃபி கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லி ஒரு படித்தேன் நான். அதுக்கு ஒரு சொன்னாங்க, இந்த யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பண்ணாங்க, இப்படி போட்டாங்கன்ட்டு வந்தது. ஸோ அப்போ தான் நான் காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறேன். சரி ஒரு கப் காஃபி டெய்லி குடித்தா ஒன்றும் ஆகாதுன்ட்டு ஒரு 10 வருஷம் குடித்தாச்சு. காஃபி குடித்த பிறகு ஒரு நாள் வருது, டெய்லி காஃபி குடிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வருது.
ரீசன்ட் ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு. சரி, இப்போ காஃபியை நிறுத்திடலாம். அப்படி இத்தனை வருஷம் குடிச்சிருக்கோம், என்ன பண்ணுறது? இதை நம்பி குடிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி தான் இந்த சயின்ஸ் சொல்லுதுன்னு நம்ம பல நாட்கள் நம்ம ரிசர்ச் பண்ண போகிறதில்ல, ரிசர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதனுடைய முடிவு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றமாக இருக்குது. அதான் போன வாட்டி கூட நம்ம ஒரு சயின்டிஸ்ட் பற்றி பார்த்தோம். ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா, எந்த ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த ஆராய்ச்சியில் ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ் ஆகிற ஒரு புக்கு நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு காட் நம்மக்கிட்ட இருக்கிறார். இவர் சொல்கிறத இந்த சயின்ஸ் சொல்கிற அளவுக்கு நம்புகிற அளவுக்கு நம்ம இவர் சொல்கிறத நம்புறதில்ல. ஒரு குரூப்பு சயின்ஸை ரிசர்ச் பண்ணி பார்க்குறதே இல்லை. இவர் சொல்கிறாரு இதை ஆராய்ந்து பாருங்கள்னு வேற சொல்கிறாரு. ரிசர்ச் பண்ண சொல்கிறாரு இவர். அவங்க ரிசர்ச் பண்ண வேணாங்கிறாங்க, அவங்களே பண்ணிக்கிறாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்று பேசினாலும் ஒரு குரூப்பே சேர்ந்து உங்களை ஆஃப் பண்ணி விட்டுடுது இல்லையா? பட் எவ்வளோ மகத்துவமான ஒரு காட், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். இவங்க சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமான பதிலை 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இவங்களால ஒரு 2000 வருஷம் பழைய புக்கை ஜெயிக்கவே முடியல பாருங்க இன்ன வரைக்கும். இல்லை, ட்ரூ. நீங்கள் சொல்கிறது ரொம்ப ட்ரூ. ஒரு 1400 வருஷமா இருந்த ஃபிசிக்ஸ்லேருந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேருந்து தப்பிச்சு இன்னைக்கு வேற ஒரு ஃபிசிக்ஸ் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் இந்த ஒரு புஸ்தகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க, எத்தனை வகையில போட்டி போட்டு எல்லா பக்கமும் கத்தியை சுற்றி குத்த பார்த்தாலும் இந்த புக்கில் ஒரு இன்ச்சை கூட அவங்களால அசைக்கவே முடியல பாருங்க. உண்மையிலே இந்த தேவனையும் இந்த வேதத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அழகா நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்தீங்க. இப்போ இதோட மகத்துவத்தை இன்னொரு இது பார்த்துருவோம். இப்போ குவாண்டம்ல வந்து இவங்க நிற்கிறாங்கல்ல, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன் இல்லையா, x0 x1 வந்தது, அப்படியே ஒன்று வந்தது, n வரைக்கும் போனுச்சுன்னா அது இதாயிரும். அப்போ இதுலேருந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ஆப்டிடியூடாக இருக்க ஒரு வியூவர் இருந்தாருன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குவாரு. இட்டர்னலாக ஏதோ ஒன்று எக்ஸிஸ்ட் ஆனாதான் அதுலேருந்து ஏதோ ஒன்று வர முடியும். அந்த சோர்ஸ் இட்டர்னல்ல இருந்திருக்கணும். அங்கேருந்து தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதுக்கு காசே இல்லாமல் இருந்திருக்கணும். ஓகே, அது உருவாக்குறதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லாமல் இருந்திருக்கணும். ஆமாம், அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இட்டர்னல் பீயிங்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடும் நம்ம பார்த்தோம், காட் இஸ் அ செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பீயிங் அப்படின்ட்டு. ஃபேமஸ் ஒரு தியாலஜியன் பேசி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில்ல. பைபிள் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மீதி இதிகாசங்களும் இந்த புராணங்களும் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். நீங்கள் எந்த மித்தாலஜி வேணால் எடுத்துக்கங்க, எதர் கிரீக் மித்தாலஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி சைனீஸ் மித்தாலஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி கானானியர்களுடைய தேவர்களாக இருக்கட்டும், இது எதனா எடுத்துங்க, ரோமன் காட்ஸாக இருக்கட்டும். இதுங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள். எஃபிஷியன்ஸில் நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம் இல்லையா, பவுல் வந்து ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து இந்த ஏட்ரிமஸ் தியான சிலையை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அவனே என்ன சொல்லுவானா, இந்த சிலை வந்து வானத்துலேருந்து விழுந்துச்சுமா. ஆமாம், அதே மாதிரி கிரீக் மித்தாலஜி எடுத்துங்க, ஹீலிங்க்கு ஒரு கடவுளை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சன்னை வர்ஷிப் பண்ணுவாங்க கடவுளை. அவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க, அம்மா அப்பா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த மித்தாலஜி வேணால் எடுத்துங்க, அதெல்லாம் என்ன சொல்லுன்னா காஸ்மாஸ்குள்ளே தான் சுற்றியே வரும் அது. ஆமாம், அரேபியன் மித்தாலஜியில் கூட வானத்துலேருந்து வந்து ஒரு விழுந்ததாக ஒரு மித்தாலஜி இருக்குது, மித்தாலஜி இருக்குல்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, எவ்ரி திங் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் தி காஸ்மோஸ். அதனால தான் காஸ்மிக் எனர்ஜி, அங்கேருந்து சக்தி ஃப்ளோ ஆகுது. எல்லாமே பிரபஞ்சத்தை அடிப்படையை கொண்டதாக தான் இருக்கிறது. அது கடவுளாக இருந்தாலும் சரி, அல்லது சக்தியாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலேருந்து உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சத்திலிருந்து உருவாகுது. இந்த பைபிள் என்ன சொல்லுன்னா, த காட் ஆஃப் த பைபிள் கிரியேட்ஸ் தி யூனிவர்ஸ். பிரபஞ்சத்துக்கு வெளியிருந்து பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர்னு சொல்லுது. ஆமாம், அவர் தான் ஃபர்ஸ்ட். அந்த பைபிள் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இந்த பப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ மட்டும்தான் சொல்லுவோம், காட் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணாரு. அதுதான் நம்ம லாஸ்ட் 2-3 எபிசோட் அடியும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் பார்த்தோம். ஸ்பேஸை உருவாக்குனாரு, அருமையான எபிசோட் அது. டைமை உருவாக்குனாரு, அஃப்கோர்ஸ் மேட்ரு உருவாக்குனாருங்கிறது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற விஷயம். இந்த யூனிவர்ஸ்க்கு அப்பாற்பட்டு ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருந்து இந்த யூனிவர்ஸை இன்ஃபைனைட் பீயிங் ஹூ இஸ் இம்மார்டல், ஹூ ஹாஸ் நோ பிகினிங் அண்ட் நோ எண்ட், ஹூ கேன் எக்ஸிஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன், இந்த இன்ஃபைனைட் பீயிங் வந்து, இந்த நித்திய தேவன் வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாருங்கிற ஒரு சத்தியத்தை இந்த பைபிள் அவ்வளோ அழகாக சொல்லும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் சொன்ன இத்தனை விஷயங்களும் அடங்கி போயிடும் அதுக்குள்ளேயே. ஒரு சாப்டர் எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. யூனிவர்ஸ்க்கு வெளியே இருந்து தான் அதை உண்டாக்கி இருக்க முடியும் அப்படின்னு. ஆதியிலே தேவன் யார் உண்டாக்கினா, அனாதி தேவன், எட்டர்னல் காட். அனாதி தேவன் ஆதியிலே டைமை உண்டாக்குறார், வானத்தை ஸ்பேஸ் பூமி மேட்டர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அன்பிலியபிள். அந்த அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருது இல்லை. செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட், ஆரம்பம் முடிவும் இல்லாதவர், இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்னு சொல்லி பார்க்கணும், பிரபஞ்சத்துக்கு வெளியே இருந்து. இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் அப்ளை பற்றி பார்த்தீங்கன்னா 100% ரேஷனலாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கும் இவருக்கும் மட்டும்தான் பொருந்தும், இவருக்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு யாருக்குமே பொருந்தாது.
யாருக்குமே விருந்தாது. இவங்க அதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு இப்போ இவங்க அதுக்கு பொருந்துற ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடாது, இருக்கிறவரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தேடினாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா ஆமா, அது வசனம் அப்படித்தான் சொல்லுது. தேடினாக்க நினைச்சிருவாங்க. இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த குவாண்டம்க்கு அடுத்தது ஏதாவது இருக்காங்கிறத இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது என்னன்னா, இவங்க வந்துட்டு ஒரு அஸ்திவாரத்தின் மேலே தான் கட்டுறாங்க எல்லாத்தையும். ஒன்று கட்டி முடிக்கிறாங்க, கோணல் மணலாக போகுது, இடிக்கிறாங்க. இன்னொன்று கட்டுறாங்க, இடிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒன்று தெரியல, நம்ம அஸ்திவாரத்துக்கு மேலே தான் இவ்வளோத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க கட்டி முடிக்கும் போது அஸ்திவாரம் இல்லைன்னு சொல்ல விரும்புகிறாங்க. அழகான பாயிண்ட் இல்லையா? எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னது. ஏன்னா, அது மேலே உட்காந்துட்டு தான் இவ்வளோ வேலையும் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு நம்ம ஆண்டவர் மேலே என்ன ஒரு பெரிய மதிப்பு கூட்டிகிட்டே போகுது அப்படின்னா, இவ்வளோ பண்ணுறதையும் பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டே இருக்கார் பாருங்களேன். நம்ம ஏதோ ஒரு இடத்துல நிரூபிக்க விரும்புவோம்ல, இறங்கி ஏதோ ஒன்று செய்வோம்ல. அவர் இது ஒன்று எழுதி கையில் கொடுத்துட்டு, நீ இதை மட்டும் ஜெயிச்சு முடிச்சுட்டு பார்ப்போங்கிறாரு. எழுதி கொடுத்த இதையே அவங்களால ஜெயிக்க முடியலையே, எல்லாவற்றையும் பார்க்கலாம் வசனத்தை மேன்மைப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். அவரை எங்கே இவங்க இல்லைன்னு சொல்றது, ஜெயிக்க வைக்கிறது. ரொம்ப எக்ஸலண்ட்டான காரியம் அது. ரொம்ப சந்தோஷம். குவாண்டம்க்கு அப்புறம் இவங்க வேற என்ன கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். இந்த இந்த சீரீஸ் முழுக்க நான் சொல்கிறேன், 47 எபிசோடாக நம்ம போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த எபிசோட் முழுக்க இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை, கிரியேஷன், பெருவெடுப்பு கொள்கை இல்லையா, எவால்யூஷன் தியரி எல்லாத்தையும் தான் பார்க்குறோம். கூடுமான வரைக்கும் இது வரைக்கும் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்துருக்குறோம். இன்னும் சில எபிசோட்ஸில் இதை பார்த்து இதை தாண்டி நம்ம வெளியே இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு யோசிக்கிறேன். கிரியேஷன்ஸ்க்கு போதுமான ஆதாரம் அல்லது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 அதிக எபிசோட்ஸ் பேசிட்டு இதை தவிர்த்து ஒரு புதுசாக வேறொரு காரியத்தை குறித்தும் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஆசையை விருப்பத்தை செய்கையும் கர்த்தர் உண்டாக்குவார். மீண்டுமாக உங்களை நாங்கள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இதே சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதருடையதான செய்தியை வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிற சேனலில் பாருங்கள். தெலுங்குலேயே வருது, HLM தெலுங்கு அப்படின்னு வருது, அதுலேயும் பாருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை எங்களுக்காக ஜோம் பண்ண மறக்காதிருங்கள். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.